இந்த பூ பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் பூங்க அது, முருங்கை செடி. இந்த மஞ்சள் பூ யாராவது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பொங்கலுக்கு நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா மஞ்சள், அந்த இதை வந்து நட்டு வச்சுருந்தவங்க அது விட்டுருக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, எங்கள் வீட்டில் தான் நான் முதல்ல பார்க்குறேன் இந்த மஞ்சள் பூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எதுக்கும் இருக்கட்டும், வீடியோ எடுத்து சேவ் பண்ணியிருந்தேங்க முன்னாடி, அதை இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். நான் பார்த்ததே இல்லைங்க என் வயசுக்கு இந்த மஞ்சள் பூ. எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். நான் அதனால் அதை பறிக்காமே வச்சுருந்தேன். இது வந்து தூதுவளை செடிங்க. இந்த தூதுவளை பூ பாருங்களேன், அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கலர் அப்பா, இது வந்து பயங்கர முள்ளுங்க இந்த செடியில். கிட்டே போக முடியாது, கையால் எடுக்கவே முடியாது அந்த இலையெல்லாம். இது வந்து தூதுவளை பழம் காய்ங்க பாருங்கள். இது வந்து வள்ளலார் சொல்லியிருக்கிறாராங்க, சாப்பிட தகுந்த ஒரே காய் தூதுவளை காய் தானே. எவ்வளோ பேருக்கு இது பார்த்துருப்பாங்கன்னே தெரியல. இது நான் வந்து என் பாப்பாவுக்கு வந்து கஷாயம் போடுறதுக்கெலாம் எடுப்பேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த பூவை. என்ன கலர் பார்த்தீங்களா? காயெல்லாம் எடுத்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க வச்சுருக்கவங்களாம் இந்த செடி எங்கேயாவது வாங்கி ஒரு செடி வீட்டில் வைக்கவாங்க. வச்சா நல்ல பூ, அந்த காயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்க. இது பாருங்கள் பவளமல்லி செடி பாருங்கள். எங்கள் வீட்டு பவளமல்லி பாருங்கள், எங்கள் வீட்டில் பூத்துருக்கு பாருங்கள் பவளமல்லி. பூ குறைஞ்சிருச்சு இல்லையா, கொஞ்சமாக தான் பூக்குது இப்போது. நான் இந்த செடியிலேருந்து இந்த விதை விட்டுருவேங்க. விதை இருக்கும் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விதை எடுத்து வச்சுப்பேன். இது அப்படியே அடுத்த வருஷம் அப்படியே குறைஞ்சி வரும்போது திருப்பி 2 விதை போட்டேன்னா புதுசாக செடி உருவாயிடுங்க. 2 விதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துலேருந்து போட்டேங்க. அது ஒரு 2-3 தொட்டியில் புது பவளமல்லி செடி வந்துருச்சு எனக்கு. இதில் காய்க்கிற விதையை எடுத்து வச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பூவை. இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூ, இவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு 7-8 வருஷமாக வச்சுருக்கேன் இந்த செடி. 2 விதை போட்டு இப்போ 2 செடி. இதுதான் அந்த பவளமல்லி விதை பாருங்கள். சாமிக்கு ரொம்ப நல்லது. ஒரு விதை போட்டால் போகிறங்க ஒரு செடியில், நல்லா அழகாக 2 செடி கூட வந்துடும் சில டைமில். நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் உள்ள விதை அந்த இதுலேருந்து.